முடிஞ்சது. பிளான் சி இதோ வந்துகிட்டே இருக்கு. என்ன நடக்குது இங்க? இல்ல இல்ல இல்ல. எனக்கு பயம் இல்ல சின்ன குழந்தை. அவனை போக விடு. உனக்கு தான் அவனோட வாட்ச் கிடைச்சிருச்சுல, எது எடுத்துக்க. எடுத்துப்ப. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பொடிய தேவையாங்கிறத யோசிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் அதை எடுத்துப்பேன். என்ன ஒழுங்கா விட்டுரு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த பையனை விட்டுரு. அவனை போக விடு. உனக்கு ஒன்னும் ஆகலையே. வெயிட், நீ அவன மாதிரியே தான் இருக்கியா? அப்படி சொல்ல முடியாது. வாட்ச் வேற இல்ல. இது நல்லா இருக்கே. கவலைப்படாத, உனக்கு இது மாதிரியே உனக்கு கிடைக்கும். உனக்கு இந்த பெஞ்ச் கூட ஏதோ பிரச்சனைன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த பையனை கூட்டிட்டு போங்க. எங்களுக்கு அப்புறம் இவங்களை பாதுகாக்க நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. அடுத்ததா உருமாறுறேன். குரோமா ஸ்டோன். ஒரே கல்லுல ரெண்டு மாங்காகிற மாதிரி ரெண்டு ஆம்னட்ரிக்ஸா? உங்களுடைய இந்த உதவிக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியல. இல்லைன்னா உங்களை தண்டிக்கிறேன். பின்னாடி வா. ஓகே. நான் எல்லா இடத்துலயும் அட்டகாசமா இருக்கேனே. சிலது பெட்டர். சில ஃபேமிலிஸ்க்கு எதிரா இருப்பாங்க, மத்தவங்க கிட்ட இல்ல. அப்ப அந்த தப்ப நாம பண்ண வேண்டாம் சொல்லும். உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. செம்மையான ஃபேமிலி பா. நிறைய பேர் இருந்தா நல்லா இருக்கும்ல. குவென், நீ ஒரு ஜீனியஸ். ஆனதுக்கு அப்புறம் எப்பவும் சொல்லாத. நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. ஹேய், இன்னொரு கிராண்ட்பா. இன்னும் என்ன மாதிரி எத்தனை பேர்கிட்ட இந்த வாட்சஸ் இருக்கு? கொஞ்சம் தான். எதுக்கு? அப்போ அவங்க எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வரலாம். ஒருத்தனை இங்க கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வரது எவ்வளவு டிஃபிகல்ட் தெரியுமா? இங்க பாருங்க, என்னோட நடுப்பேர் டிஃபிகல்ட் தான் தெரியுமா? உன்னோட மிடில் நேம் காபி. சும்மா சொன்ன. சரிவா போலாம். இப்ப என்ன பண்றான்? பென் ஒரே ஒரு ஆள் பேச்சுதான் கேட்பான். அது இன்னொரு பென் தான். சரி, நான் போயிட்டு வரேன். கவலைப்படாதீங்க கிராண்ட்பா. நீங்க அவன் கூட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. யா, நீ சொல்றது சரிதான். அதான் இருக்கல்ல. நான் இந்த மாதிரி பண்ணதே இல்ல. விளையாட்டு நேரம் முடிஞ்சது கண்ணா. எங்க டிமென்ஷன் பெண்ணோட கதை முடியறது மட்டும் இல்ல, மத்தவங்களோட கதையும் முடிய போகுது. ஒழுங்கா அவங்கள விட்டுடு, இல்லன்னா உன் கதை முடிஞ்சிரும். உங்களுக்கு எதுவும் ஆகலையே. நீ இருக்கும்போது எங்களுக்கு என்ன ஆகும்? நல்லது. உங்களுக்காக நான் எதை வேணாலும் இப்பவே. பாருமா போ. இந்த கூட்டத்துல ஒரு குவென் இருக்காளா? எஸ், இருக்கேன். அதோட நம்ம கொஞ்சம் பெட்டர். எங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்க. என்ன மாதிரி இருக்கிற எல்லாரையும் பாருங்க. அல்டிமேட் டீம் அப். ஹேய் குட்டி பையா, நம்ம பிளான பத்தி பேசலாமா? அந்த ஏலியன் எக்ஸ் நம்ம வாட்ச் எல்லாம் கிடைக்கிற வரைக்கும் நம்மள விட மாட்டான். முட்டாள் பசங்களா. ஹேய், யார நீ முட்டாள்னு சொல்ற? நிஜமாதான்ப்பா. யாருன்னு சொல்லு. இங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் தான் சொல்றேன். நான் ஆம்னிட்ரிக்ஸ் எடுக்க வேண்டிய வேலையை ஈஸியாக்கிட்டீங்க. இப்போ ஒரே இடத்துலயே நான் எல்லாரோடதையும் எடுத்துப்பேன். உன்னை தடுக்க தான் நாங்க இங்க வந்திருக்கோம். கதையை முடிக்கத்தான் வந்திருக்கோம். ஏலியன் எக்ஸ்டென்ஷனுக்கு நீ தயாராகிரு. நீங்க அழியறதுக்கு முன்னாடி சந்திச்சுக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். அவனை நான் பாத்துக்கிறேன். நீயா? அவன் கதையை நானே முடிக்கிறேன். பசங்களா, வாங்க பாத்துடலாம். அவங்க நிறைய பேர் இருக்காங்க. அச்சச்சோ அச்சச்சோ. நான் பாத்துக்கிறேன் செல்லம். யார செல்லன்னு கூப்பிடுற? பொடியா. பிளாக்
ரோபோட்ஸா? இது ரொம்ப அட்டகாசமா இருக்கே. என்னோட ரொட்டேஷன் இந்த மாதிரி ஏலியன் இருந்தா நல்லா இருக்கும். நீ அவனை பிடிச்சிருப்ப. இருந்தாலும் பிடிக்க முடியலையே. நம்ம இங்க பிரச்சனையில இருக்கோம். எம்மா எவ்வளவு பெரிய மலை. ஏய் லக்கி கேர்ள், உன் மந்திரத்தை இப்ப யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குமா? லக்கி கலா, ஆனா நான் ஒன்னும். வெயிட், உங்க குவென்னால மந்திரங்கள் போட முடியுமா? அதுக்கு நேரம் இல்ல, ஓடுங்க. நாம இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு சின்ன கீரல் கூட போட முடியலையே. இது நியாயமே இல்ல. அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான்ல. இத நியாயம் இல்லன்னு சொல்றியா? என்னோட ஆம்னிட்ரிக்ஸையே நான் இழந்திருக்கேன். இப்ப நான் மட்டும் இல்ல நான் சொன்னேன். நான் 10 வயசா இருக்கும்போது ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன். நம்ம கிட்ட பிளான் இருந்தா போதும், அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். நான் 10 வயசா இருக்கும்போது ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன். ஏ தம்பி, ஒரு நிமிஷம் இரு. Guys and Gwen, நான் புடிச்சிட்டேன். நம்ம கிட்ட சூப்பர் பிளான் இருக்கு தெரியுமா? ஆனா நீங்க தான் அதை எதுவுமே பார்க்காம இருக்கீங்க. நீ என்ன சொல்ல வர? நீ எனக்கு நல்லா புரியும். நாம என்னதான் இத்தனை பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தர் தானே மோதுறோம். நம்ம ஒரு அடியா சேர்ந்து ஒன்னா மோதணும். எல்லாம் ஒன்னா நம்ம பவர்ஸை சிங்க்ரோனைஸ் பண்ணி ஒரு குடும்பம் மாதிரி. நீங்க அவன மைக்கனா போதும். நான் உங்க கிட்ட இருந்து அந்த வாட்சை எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த பிளான் எப்படி இருக்கு? கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, ஆனா இது தவிர வேற ஆப்ஷன் இல்ல. சோ பண்ணலாம். மூணுன்னு சொன்னதும் நான் சொல்றத சொல்லுங்க. 1 2 3. It's hero time. ஒரு குடும்பமா இருக்கிறது நல்லா இருக்கு. ஆல்ரைட், வாங்க போலாம் எல்லாரும். இந்தாங்க, நீங்களும் சண்டைக்கு வரீங்கன்னா அப்ப உங்களுக்கு வெப்பன்ஸ் தேவை. இந்தாங்க வச்சுங்க. வாவ். அப்புறம் பென், உனக்கு என்னோட ஆம்னிட்ரிக்ஸ் எனக்கு திரும்ப கிடைச்சா மட்டும் போதும். அவனை பிரிச்சு எடுத்துருவோம். அப்படியா? வாங்க. சின்ன புள்ளத்தனமா இல்ல? ஒழுங்கா என்ன விட்டுட்டு போயிடு. என்னப்பா, ஏதாவது தொலைச்சிட்டியா? இப்போ இதுக்கு என்ன டைம் தெரியுமா? It's hero time. வேற ஏலியன் பிக் பண்ணிருக்கலாம்ல. நான் என்னப்பா பண்றது? ஹீட் பிளாஸ்ட் தான் கிளாசிக். யா, ஆமால, கரெக்ட் தான். ஹீரோ டீம் அப், ஹீரோ டீம் அப். எப்படி போகுது செல்லம்? நல்லா போகுது கிராண்ட்பா. நீதான் அவனோட உண்மையான பலம். அதே சமயம் அவனோட பெரிய பலவீனமும் கூட. உன் கதையை முடிக்கணும். பென், பென். ஆனா நான் உங்களோட பென் கிடையாது. நீங்க எல்லாரும் என் பெண்ணு தான். நீ எவ்வளவு மோசமானவன் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெற்றி மட்டும்தான். இந்த கருப்பனை தீய விட்டுருவோம். அதையும் பார்த்தரலாம்.
டாட்டா சொல்றதுக்கு நேரம் வந்துருச்சு மான்ஸ்டர். உன் ட்ரெஸ்ஸுக்கு இதெல்லாம் செட் ஆகல தெரியுமா? இந்த ஒரு வாட்சை வச்சு உங்க கதையை முடிச்சிருவேன். அத கொஞ்சம் யோசிச்சு சொல்லலாம்ல. என்கிட்ட 1க்கு 4 கை இருக்கு. இத வச்சு அந்த வாட்ச சுக்குநூறு ஆக்கிரம் பாரு. உன் கதை முடிஞ்சது. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் மட்டும்தான். உன்னால எங்களை ஜெயிக்கவே முடியாது. இவ்ளோ பவரை சேர்த்து வச்சு நீ தனியா என்ன பண்ண போற சொல்லு? ஓ, நீயும் நான் தானா? மண்டை வெடிக்குது. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இது சரியே இல்ல. பென்ஜமின், இவன் உங்க பெண் இல்லல்ல? சொல்லுப்பா. நான் யாரோட பெண்ணும் இல்ல, உங்கள மாதிரி முட்டாளும் இல்ல. நான் தனியா இருந்தாதான் நிம்மதியா இருக்க முடியும்னு நினைச்சேன். அதுக்கு வில்காக்ஸ் தான் காரணம். அதுக்கு வில்காக்ஸ் மட்டும்தான் காரணம். அவனை நானே சமாளிச்சிருப்பேன், ஆனா அவங்க வந்துட்டாங்க. என்னோட மேக்ஸ், என்னோட குவான், வில்காக்ஸ நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னேன், ஆனா அவங்க தான் நம்பல. அதுக்கு அவங்க பலியாயிட்டாங்க. அதனால அவங்க யாரும் எனக்கு தேவையில்லைன்னு நிரூபிச்சேன். நான் அதை மொத்த ஆம்னிவர்ஸுக்குமே ப்ரூவ் பண்ணிருப்பேன். என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் நான் இழந்த மாதிரி மத்தவங்களும் இழக்கணும்னு எதிர்பார்த்தேன். உனக்கு நடந்தது ரொம்ப மோசம்தான். அத உன்னால மாத்த முடியாது. ஆனா நீ முயற்சி பண்ண உன்னால புதுசா உருவாக்க முடியுமே. ஒரு பார்ட்னரை வச்சுக்கிட்டு ஒரு ஃபேமிலி உருவாக்கலாம்ல. நிஜமாவா சொல்றீங்க? அவன் பண்ண தப்புக்கு அனுபவிக்கணும், ஆனா இவனுக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு இல்லையே. நீயே யோசிச்சு பாரு. நீயா இருந்தா உனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுப்பாங்கல்ல? கண்டிப்பா நான் கொடுப்பேன். இப்ப எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதோட நான் லெதர் ட்ரெஸ்ல கூட சூப்பரா இருப்பேன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் தாடி வச்சாலும் தான். அதோட வந்து ஓவரா பேசிட்டேனா? நான் பேசாம இங்க இருந்து நோவாய்டுக்கே போயிடுறேன். கண்டிப்பா நீ போயிடுவ. ஆனா அதுக்கு முன்னாடி நீ பண்ண தப்புகளுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதோட ஆம்னிவர்ஸ் சுத்தி ரோட் ட்ரிப்பும் நம்ம போலாம். அடடா, நிஜமாவா? எல்லாருக்கும் ஃபேமிலி தேவை. அதை எனக்கு ரிமைண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆம்னிவர்ஸ காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. ஆமா குட்டி பையா, நீ கலக்கிட்ட. நீங்க இல்லாம என்னால பண்ணிருக்க முடியாது. எல்லாரும் ஹெல்ப் பண்ணீங்க. சரியா தான் சொன்னா. நான் இல்லாம பண்ணிருக்க முடியாது. ஏய், கொஞ்சம் இருங்கப்பா. நான் மட்டும் இங்க இல்லன்னா உங்களால ஒண்ணு பண்ணிருக்க முடியாது. ஓகே, போயிட்டு வரட்டுமா? நீ ரொம்ப கலக்கிட்ட. இப்படியே இருங்க. கரெக்ஷன், நாம கலக்கிட்டோம். சரி, அப்புறம் பார்க்கலாமா? ஓகே, நாமளும் அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் பார்க்கலாமா? கண்டிப்பா பாப்போம். பாய். நல்ல பையன், கியூட்டா இருக்கான். நான் உங்களை மிஸ் பண்ண போறேன். நாம அவன் கொஞ்சம் தனியா இருக்க டைம் கொடுக்கலாமா? இல்ல, என்ன திரும்பவும் விட்டுட்டு போகாதீங்க. நீங்க இல்லனா எனக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கல்ல. சோ எங்களால உனக்கு போர் இல்லையா? இந்த சம்மர் ரைட்ல நான் சுத்துறதுக்கு பதில் பேசாம எப்பவும் உங்க கூட இருக்கிறதே நல்லதுன்னு தோணுது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் பசங்களா? டீம் டென்னிஸனோட வேலைகளை காட்டலாமா இப்போ? Yeah.